ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விலாஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ விலாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காஞ்சி கேஃப் அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ண வெரி ஃபேமஸ் டீ டைம் குரூப்போட ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு தான் நாம் இப்போ டின்னருக்காக போயிட்டுருக்கோங்க. போன வீடியோவில் நாம் காளி டெம்பிள் போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே காஞ்சி கேஃபுக்கு போகலாம் நைட்டு டின்னருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி மேப் போட்டுட்டு நாம் போயிட்டுருக்கோம். இந்த இடம் சைபர் பேர் ஆப்போசிட்டில் மாதாப்பூர் ஹைடெக் சிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. எல்லாருமே அங்கே ஃபுட்டு குவாலிட்டி எல்லாமே டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ சொன்னதுனால காஞ்சி கேஃபு போய் நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ காஞ்சி கேஃபுக்கு கூகுள் மேப்பு போட்டுட்டு போயிட்டுருக்கோங்க. காஞ்சி கேஃப் ஃபுட்டு ரிவ்யூ தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாம் மாதாப்பூரில் இருக்க காஞ்சி கேஃபுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. என்னடா இது மெயின் ரோட்லேயே ஹோட்டல் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குமோன்ட்டு சந்தேகப்பட்டுகிட்டே நாங்கள் போனோம். போகிறப்பயே லெஃப்ட் சைடில் காரை டவுனில் போய் பார்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாருக்கும் பார்க்கிங் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். கீழே லெவல் 2ல் எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிச்சு. அங்கேருந்து லிஃப்ட்லேயே மேலே ஹோட்டலுக்கு நம்ம போகிற மாதிரி அங்கே ரொம்ப ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நாம் முதல்ல போன உடனே எல்லாமே இங்கே டோக்கன் சிஸ்டம் தாங்க. நாம் முதல்ல மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணினா அவங்க ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணுற இடத்துல டோக்கன் கொடுத்தா அவங்க டோக்கன் வைஸு, அதாவது நம்பர் வைஸ் நம்மளுக்கு கூப்பிட்டுட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சியில் இருக்கிற காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காஞ்சியை பேஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு இந்த பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்கங்க. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னாக்கா டீ டைம் அப்படின்னு சொல்லப்படுற 4500 அவுட்லெட் இருக்கிற பெஸ்ட்டு குரூப்பில் இருந்து இந்த காஞ்சி கேஃபை லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு வெரைட்டி எல்லாம் அந்தந்த இடத்தோட டேஸ்ட்டோடு இங்கே கொடுக்குறாங்கங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் பிரபலம் கேரளா பரோட்டா சட்னி, கர்நாடகாவில் இருக்கிற தட்டி இட்லி, தாவன்கரை தோசை, தெலுங்கானாவிலேருந்து பள்ளி சட்னி, பூரி, ஆந்திராவிலேருந்து பெசரட் உப்புமா, தமிழ்நாட்டிலேருந்து தோசை சாம்பார் அப்படின்னு ரியல் காம்பினேஷன்லேயே இங்கே வெரைட்டி எல்லாம் கொடுக்குறாங்கங்க. பெஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாம் சிங்கிள் ஃப்ளோரில் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆந்தட்டிக்காக குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை அட் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குதுங்க. அதேபோல் ஆந்தட்டிக் சிக்மகளூர் ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸ். அதையும் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணோங்க. ஓப்பன் கிச்சன், அதனால் ஹைஜீனிக்காக செய்கிறதெல்லாம் நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம். அன்லிமிட்டட் சட்னி, 4 டைப்பு சட்னியும் தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணுனாலும் நாம் போய் எடுத்துக்கலாம். இன்டீரியர் அப்படி ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சாலும் ப்ரைஸ் எல்லாம் நாமினலாக தாங்க இருக்குது. இட்லி 45 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, தோசை 60 ரூபா, பொங்கல் 60 ரூபா. டேஸ்ட் இஸ் ரொம்பவும் எக்ஸலண்ட். கம்பல்சரி காஞ்சி கேஃபுக்கு விசிட் பண்ணுங்க ஒரு தடவை. அன்னாவரம் சக்கரை பொங்கல், அதே மாதிரி கீ பொடி தட்டை இட்லி இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் அதை ஆர்டர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். தமிழ்நாடு ஐயங்கார் பிராமின் தயார் பண்ணுற மாதிரி ஃபில்டர் காப்பியை அந்த லிட்டில் பிட்டரோடு சேர்ந்து இங்கே கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே அந்த ஃபில்டர் காப்பி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. டீ டைம் அப்படிங்கிற பிராண்டில் எப்படி குவாலிட்டியான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் எல்லா ஜனங்களும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இந்த காஞ்சி கேஃபேலையும் ரொம்ப ஆத்தென்டிக்காக ஹைஜீனிக்காக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி.
வெறும் நாள் அதாவது வீக்கெண்டில் வரவே கூடாதுங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போனோம், அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் அருமையாக இருந்துச்சுக்கா. கம்பல்சரி ஃபில்டர் காஃபி அங்கே போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கே ஜூஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கோங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழேயே வந்து லிஃப்ட்லேயே கார் பார்க்கிங் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கார் பார்க்கிங்கில் போய் காரில் ஏறி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் அங்கே சாப்பிட்ட பில்லு எல்லாம் கூட இதோட வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாருங்க. எல்லாமே ரேட் எல்லாம் ரொம்பவும் நாமினலாக இருந்துச்சு. ஃபுட் ரிவ்யூ பார்த்தோன்னாக்கா 5க்கு 4 கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ஹைஜீனிக்கு, அதோட டேஸ்ட்டு, ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் அந்தந்த டேஸ்ட்டோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த ஊர்லேருந்து சமையல்காரங்கள்லாம் வரவழைச்சி இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சி கேஃப் ஃபுட்டு ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.